புதையலுக்கு மை அரைக்கிறதா இருந்தாலும் சரி, சில பேர் வெத்தலையில மை போட்டு பார்ப்பாங்க. காணாம போன பொருட்கள் அந்த மாதிரி அஞ்சனமை செய்யறதுக்கு, குறியோட்டம் பார்க்குற அஞ்சனமை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மூலிகைனா அது இந்த வெள்ளை குண்டுமணி செடி தான். இதை வச்சு நம்ம தெய்வ விஷயங்களும் நம்ம பண்ணிக்கலாம். தெய்வ விஷயங்கள்லாம் எல்லா தெய்வங்களும் நம்ம இதை வசியம் பண்ண முடியாது. லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி இப்போ நல்லா சில குழந்தைகளை படிப்பு ரொம்ப மந்த புத்தியா இருப்பாங்க. நல்லா படிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை குண்டுமணி செடியை சரஸ்வதி தேவி மந்திரங்கள் சொல்லி நீங்க இதனுடைய வேற நீங்க அணிஞ்சுக்கிறதுனாலயோ, இல்லை உங்க வீட்டில் படிக்கிற குழந்தைகள் தூங்குற தலவாணிக்கு அடியில் நீங்க சொருகி வச்சுக்கிறதுனாலயோ, பெட்டுக்கு அடியில் வச்சுக்கிறதுனாலயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த புத்தி, நீங்க குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. அதாவது மனசுலையும் சரி, புத்திலையும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு நிலையை அடைஞ்சு இதுதான் இந்த வழியில போனா கரெக்டா நம்ம போய் சேர்ந்துடலாம். அந்த அளவிற்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதை ஒரு ஞான மூலிகைன்னு கூட சொல்லலாம். இதை அந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சித்தர்கள் நிறைய சித்தபோதம் அந்த மாதிரி ஒரு சில குளிகை எல்லாம் செய்வாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை குண்டுமணி செடியை தான் பயன்படுத்துவாங்க. அதில் இன்னும் நிறைய சேர்ப்பாங்க. அதுலேயும் ஒரு மிக முக்கியமானதுன்னா இந்த வெள்ளை குண்டுமணி செடி தான். இதை நான் காப்பு கட்டி எடுத்திருக்கேன். பச்சை செடி நீங்கள் நார்மலாக பார்க்குற மாதிரி இந்த கருப்பு சேப்பு குண்டுமணி செடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இன்னும் குண்டுமணி மட்டும் வெள்ளை கலரில் இருக்கும். வெள்ளை கலரில் இருந்துச்சுன்னா அதை விடவே விடாதீங்க, எடுத்து வீட்டில் வச்சு வளர்த்துங்க. அதனால நிறைய நன்மைகள் இருக்குது. தெய்வ நிலை அடைகிறதுக்கும் சரி, தெய்வங்களை வசியம் பண்ணுறதுக்கும் சரி, கணவன் மனைவி வசியத்துக்கும் சரி, காதலன் காதலி வசியத்துக்கும் சரி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சகலத்துக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்ச இந்த மூலிகையை எல்லாரும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.